எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யூ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யூ. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் சுலுமா உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டினில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேவனின் மகிமை நம்மை அல்லா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நிரப்புங்கப்பா நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை அல்லா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை அல்லா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Thank you, Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சொல்லுமா இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ரபாந்தரா சந்தரை பலோ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உள்ள வாசம் செய்யும் எங்கள் பரலோக தந்தையே, பரிசுத்த ஆவியானவரே, நாளும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும். எல்லாரும் கேட்கலாம், அப்பா உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீ நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன், என்னை நீர் வணைய வேண்டுமாய் செபிக்கிறேன். பா தினா சாந்தரபா ரபு தரியலா துரா பரங்கந்துலபா. நான் பார்க்கிற எல்லா ஜப கட்டுகள் இந்த வேலையில ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருந்து இந்த வேலையில தெரிபட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடையிடும், எல்லா கட்டுகள் உடையிடும். ஜபிக்க முடியாத எல்லா வனாந்த கிரியைகள், all dryness in the spirit, all dryness in the soul is coming out right now, is coming out right now. தாரி அந்துரு ஷடபத டகட கதல பட கதலபா. தேவனே, நான் பேசக்கூடாது, நீங்க பேசணும். ஆவி ஆண்டவருடைய அனுக்கிரகம் எனக்கு இல்லாவிட்டால் நான் போதிக்கிறது விருதா. நான் ஆகாயத்தை அடிக்கிறவனை சிலம்பம் பண்ணேன். கர்த்தர் நீர் எனக்கு வசனங்களை கொடுக்காத பட்சத்தில் நான் எப்படி பேச முடியும் என் தேவனே? அப்படி நான் பேசுவேன் என்றால் நான் பீலையாமை போல் மாறி போவேனே. லிபா தரா துனமு சந்தரபு ரிகிதலிபே ரிமாந்தரி சந்தரபட கதலபா தீப ரியாந்துரு சண்டபு ரகிதலபட கதலபட கதலபட கதலபா. கர்த்தருடைய உயிர் மீட்சியின் வல்லமை இறங்கி வரட்டும், கர்த்தருடைய எழுப்புதலின் வல்லமை இறங்கி வரட்டும். தீபா ராகா தலபா தூடா காடா காதா லகா டகா தலபா. தோ இந்த வேளையில எங்கள் பாத்திரங்கள் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா இச்சைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், இந்த வேளையில எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தீபரிகாந்துரபோ ரூகந்தடபட கதலபட கதலபா தீபடே ஷனார் பாத்ரகடகலபா. ஜெபிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது செயல்படுகிற எல்லா தூக்கத்தின் வல்லமைகள், கணனத்தின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால சகல சிந்தனையை கட்டுகிற எல்லா டிஸ்ட்ராக்ஷனை உடைக்கிற இந்த பகுதிகளை கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிற. பலமான ஒரு யுத்தம் இந்த வேளையில தொடங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய பாதரட்சி ஆகிய சமாதானத்தை கூறுகிற நல்ல சுவிசேஷத்தை இதோ நாங்கள் அறிக்கை பண்ண, நாங்கள் இதோ ப்ரொக்ளைம் பண்ண ரகி தோ ரந்தோ சந்தரபா லபுடா துரா சுந்தரிபா ரபட கதட கட கதல பட கதலபா. எல்லா இருதய கடினங்கள் உடையட்டும். வார்த்தையை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில எரிவாதாக. எல்லா சாக்ஸ்டாலின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும், எரியட்டும். வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு செவித்தினம் உடையவர்களாய் ஜனங்களை மாற்றுகிற கிரியைகள், அனுபியானின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். குரு ருதரபலா ருதலபட கதலபட கதலபா. முரட்டாட்டம் பண்ணுகிற கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிற மாதாராபாலா சாதாரியாந்துரபோ லகு தரியாந்து சந்தரபட கதலபட கதலபா. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமாய் இதோ இந்த வேளையில ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியில வளருகிற ஒரு கிருபைகளை தருவீராக, தருவீராக, தருவீராக. ரைட் நவ வசனங்கள் விதைக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி அடையட்டும். மாதே சது ரம்மாந்தரா சதரபட கதலபா. தூஷிக்கிற எல்லா வாய்கள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. பதா ரிக்கந்தலபட கதலபா. எல்லா தூஷணங்கள் எரியட்டும், எல்லா தூஷணங்கள் எரியட்டும். பற்கடிக்கிற கிரியைகள் எரியட்டும். ரிகி துனோ துரபலபா ரபட கதடோ ரிமாந்தரபா லகிதா நுத்தன கடகதலபட கதலபட கதலபட கதலபா. நன்றி மனதோடு காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளை தருவீராக. கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உலகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எரிவதாக.
தடைகள் உடையட்டும் தேவனே. Jesus' name I pray. Amen. Praise Lord. Thanks for joining. தொடர்ந்து யூதா புத்தகத்தை குறித்து சில காரியங்களை பேசும்படிக்கு என்னை ஏவினது போல நம்ம அதை குறித்து தியானிக்கிறோம். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், இந்த 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நமக்கு எப்படி டைம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுந்தும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் தாங்கள் உண்டாக்கின சபைகள்ல சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லுகிறதற்கு இன்னைக்கு இமெயில் இருக்கு, இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, இன்னைக்கு நிறைய மெசஞ்சர்ஸ் இருக்கு, நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு இன்டர்நெட் இருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல இன்டர்நெட் கிடையாது இல்லையா? அப்போ அப்போஸ்தலர்கள் சபை மக்களுடன் பேசுகிறதற்கு ஒரே வழிதான் இருந்தது, அது கடிதம் மூலமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எழுத்தின் மூலமாக தான் அப்போஸ்தலர்கள் ஆவியானவரை கொண்டு வசனங்களை எழுதி ஜனங்களிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறதற்கு ஒரு ஆள் வைத்து கொடுத்தார்கள். அது ஜனங்கள் மத்தியில் சபையில் வாசிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட கொலோசியர்ல பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு, வாசிக்கலாமா? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், லவோதேக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிர்பாவியும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். அந்த வீட்டுல கூடப்படுகிற சபையை கர்த்தர் காண்பிக்கிறாரு. அடுத்த வசனம், இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, அப்படி சொல்லாரு பாருங்க. இந்த கொலோசிய சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு அது லவோதேக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். இப்ப இந்த நிருபத்தை லவோதேக்கியா சபையில இருக்கிறவங்களும் வாசிக்கணும். அல்லேலூயா, ஆமென். லவோதேக்கியாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்க, அப்ப லவோதேக்கியாவுக்கு இன்னொரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர் நம்ம பைபிள்ல இல்ல, சேர்க்கப்படல, கிடைக்கலையா, இல்ல கர்த்தர் அது சேர்க்கலையா நமக்கு தெரியாது. ஆனா அந்த லவோதேக்கியா சபையிலிருந்து ஒரு நிருபம் வருது, கொலோசிய சபையே, நீ அதை படி. ட்ரூத் இஸ் ஃபார் எவ்ரிஒன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. கர்த்தர் போதிக்கிற சத்தியம், ஆமென், அவருடைய எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாருக்கும், ஆமென். அவருடைய வாக்கு தத்தங்கள் மாத்திரம் நமக்கு சொந்தம் அல்ல, அவருடைய உபதேசமும் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. நமக்காகவே இந்த முழு வேதாகமும் எழுதப்பட்டது, அது நம் கைகளில் எழுதி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சைனால ஒரு ஒரு சீக்ரெட் சர்ச் இருக்கு. அந்த சர்ச்ல பைபிளே கிடையாது, பைபிளே கிடையாது. அவர்களுக்கு தெரிந்த காரியங்களை அவர்கள் ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை போதித்து, அவங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை போதிச்சு, அவங்க மனப்பாடம் பண்ண வசனங்களை போதிச்சு ஒருவர் அவர்கள் தேற்றி கொண்டு ஊக்குவித்துக் கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த பைபிளை ரகசியமா சில பேர் எடுத்து கொண்டு வந்து அந்த சர்ச்சில் விற்பனைக்குல இலவசமா கொடுக்குறாங்க. அந்த பைபிளை பார்த்த உடனே அவர்கள் வெகுநாள் காத்திருந்த ஒரு காரியம், அது ஜீவ விருட்சம் போல அவர் கைகள்ல வந்தபோது அதை பிடித்து அதற்கு முத்தம் கொடுக்குறாங்க, அதை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க, அதை முகத்துக்கு நேரா வச்சுக்கிறாங்க, கண்ணோட ஒத்திக்கிறாங்க. இப்ப நான் யோசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படாத நாட்கள்ல பைபிளை நான் தூசி தட்டின காலங்கள் உண்டு.
கரெக்டா சண்டே சர்ச்சுக்கு போகும்போது என் பைபிளை தேடின நாட்கள் எங்க இருக்கு பைபிள் தெரியல தேடி இருக்கேன். ஏன்னா போன வாரம் சர்ச்சுக்கு போகும்போது எடுத்துட்டு போன பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. புரியுதா? நிறைய பேருடைய பைபிள் இன்னும் கைப்படாத காகிதங்கள் இருக்கிற பைபிளா இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? தானியல் புத்தகத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓசியா இந்த மாதிரி சிறு தீர்க்க தரிசன புத்தகத்தெல்லாம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா சில பேருடைய பைபிள் வந்து அப்படியே புதுசா இருக்கும், கைரேகையே பட்டிருக்காது. அல்லேலூயா, ஆமென். யாருடைய வேதம் ஆமென் கைகள் பட்டு கிழிஞ்சிருக்கோ, புரியுதா, வேர்வெல்லாம் சிந்தி கண்ணீர் சிந்தி இந்த பைபிள் கிழிஞ்சிருக்கோ, அவனுடைய இருதயம் கிழிக்கப்பட்டது என்பது அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். உன்னுடைய வேதம் நீங்க ஹேண்டில் பண்றதுனால கண்ணாமனா ஹேண்டில் பண்றதுல, உன்னுடைய வேதம் நீங்க யூஸ் பண்ணி அந்த வேர் அண்ட் டேர்ல கிழிஞ்சுதுன்னா உன் இருதயம் கிழிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிற்கப்படாத அப்பம், பயன்படாத அப்பம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் செய்து அப்பத்தை எடுத்து பிட்டு அதை சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. உன்னுடைய வேதத்தை நீ திறக்காமல் இருப்பாய் என்றார். அல்லேலூயா, ஆமென். நீ பயன்படாத பாத்திரமாய் இருக்கிறாய், நீ உடைக்கப்படாத அப்பமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இதில் தேவனுடைய கரம் இருக்கிறது. அந்த கரம் உன்னை தொட வேண்டும் என்றால், if you want God's hand to touch you, open your Bible. Hand of God will touch your heart. Hallelujah. There is conviction in this word. எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களால எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த வேதம், ஆவியானவரினால எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த வேதம், மாதே சந்தரபா ரகுதலபகலபா, நீ தனிமையில் இருக்கும் போது இது உன்னை தேற்றும், உன்னை ஆறுதல் படுத்தும். நீ சோகத்தில் இருக்கும்போது இது உன் தேற்றரவாளனாய் இருக்கும். உன் தனிமையின் நேரத்தில் இது உன் நண்பனாய் இருக்கும், உன் சிநேகிதனாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிறதற்கு ஏற்ற அனுகூலங்களை கொடுக்கிற வசனங்கள் உன் கைகளில் இது இருக்கிறதுனால் நீ அனுகூலமான வசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் பார்க்க முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நபருக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அல்லேலூயா. இது ஒரு உருவாக்கும் வழி. ஆமென். This is a basic instruction the entire human being has to follow. Hallelujah, amen. உபதேசம் இல்லாத இடங்கள் நீங்க பார்க்க முடியும், தேவன் இல்லாத இடங்கள். Hallelujah, amen சொல்லாமா? அவருடைய இரக்கங்கள் இந்த வேதத்திலிருந்து எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கிருபைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தியத்தை தெளிவாய் நம் கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல மோசே கைகள் மூலமாக நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாடுல ஆவியானவரை எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல கர்த்தருடைய விரல் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்துச்சு. புதிய ஏற்பாடுல ஆவியானவர் எழுதி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்தமாக்கும்படிக்கு எழுதி கொடுத்தேன் என்று யூதா சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யூதா என்கிற பெயர்ல எழுதுனால, do not mistake, this is written by a man, this is written by the Spirit of God who is dwelling in that man. அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் தேடி அந்த ஒரு மனிதனை கர்த்தர் பிடித்து தூக்கி ஒரே அதிகாரத்தை எழுதி நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். இந்த யூதா புத்தகத்துல இந்த அதிகாரத்தில் இல்லாத ஒரு காரியம் இல்லை. இதில் இருக்கிற ஆழத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நலமாய் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் உன் ரட்சிப்பில் இருந்து, நீ இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து, நீ எதிர்காலத்தில் தேவையான எல்லா காரியமும்
நான் சொல்றேன், பழைய ஏற்பாடுல இருந்த காரியங்கள், புதிய ஏற்பாடுல இருந்த காரியங்கள், கடைசி நாட்கள்ல இருக்க போகிற காரியங்கள், இயேசுவினுடைய முதல் வருகை, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. ஹல்லேலூயா. மோசேவின் நாட்கள் இருந்த கள்ள போதகர்கள், யோசுவாவின் நாட்கள் இருந்த கள்ள போதகர்கள், இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்த கள்ள போதகர்கள், பழைய ஏற்பாடு கடைசி நாட்கள்ல வரப்போகிற தீங்கு, அசுத்தங்கள், வஞ்சனைகள், பாவங்கள், கள்ள போதர்களுக்கு வரும் நியாய தீர்ப்புகள், தேவனுடைய இயேசுவினுடைய இரண்டாம் வருகை, ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் இந்த நிருபத்தில் எழுதி நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த 3 வசனத்தை வாசிச்சேன். எத்தனை பேர் பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னு தெரியல. இதுல ஒரு வேர்டு 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அது என்ன வேர்டு நான் வாசிக்கிறேன். முதலாவது வசனம் கடைசி லைன், எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. வாட் ஹி இஸ் ரைட்டிங். ஆமென். எழுதுகிறதாவது. யார் எழுதுறா? யூதா என்கிற தேவனுடைய அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிற ஒரு நிருபம். எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம், பிரியமானவர், 3வது வசனம், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி. ஹல்லேலூயா. ஆமென். He is going to write about the common salvation that we bought through faith. Hallelujah. That we received through faith. Amen. நாம் விசுவாசத்தை கொண்டு பெற்ற அந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். எழுதுகிறதாவது, எழுதும்படி. ஆமென். நான் மிகவும் உள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எழுதி உணர்த்துவது. ஆமென். எழுதுகிறதாவது, எழுதும்படி கருத்துள்ளவனாய் நான் இருந்தேன். 3வது காரியம், எழுதி உணர்த்துவது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு 3 காரியத்தை செய்ய ஏவுகிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், அவர் எல்லாவற்றை குறித்தும் எழுத முற்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். யாருக்கு எழுதணும்? பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவளுமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், யூதா புத்தகத்தை எழுதின அவர் யாருக்கு எழுதுறேன் அப்படின்றத பார்த்து எழுதுறாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் யாருக்கு எழுதுகிறேன் என்பதில் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். To whom I am addressing. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்கு பதில் சொல்லும்போது அவன் யார் என்பதை முழுதாய் பார்த்து விட்டு தான் பதில் சொல்லுவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் வருகிறான். அல்லேலூயா. அவன் இயேசுவினிடத்தில் வந்து, அவன் வாலிபனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை சுகந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனாவது அதிகாரம் அது? மார்க்ல ரொம்ப அருமையா இருக்கு. மார்க் புத்தகம், Gospel of Mark, chapter, it should be 10 or 9. பத்தாவது அதிகாரம் 17வது வசனம். மார்க் எழுதின பொதுவான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். மார்க் சாப்டர் 10 verse number 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுகந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆமென். அதற்கு இயேசு அவனை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், அவனை முழுமையா பாக்குறார். ஆமென். நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயா. ஆமென். யூ ஹாவ், அந்த ஐஸ்வர்யவான பார்த்து சொல்றாரு, நீ நல்ல போதகரேன்னு சொல்றியே, இந்த உலகத்துல யாருமே நல்லவன் கிடையாது.
தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் கிடையாது. அப்ப நீ என்ன நல்லவன் சொல்றீனா, நீ என்ன தேவன் சொல்றியா அப்படின்ற அந்த அர்த்தத்துல அவர் கேட்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதற்கு அதுக்கப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவன் கேட்ட கேள்விக்கான பதில் என்னது? 19வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கை கொண்டிருக்கேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருமா? நித்திய ஜீவன் கிடைக்க நான் என்ன பண்ணணும்? இந்த கட்டளையெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அறிஞ்சிருக்கேன். ஆனா நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இன்னும் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கல. அல்லேலூயா. ஆமென். அவன் கேட்கிற கேள்வி பாருங்க, நியாயமான ஒரு கேள்வி. என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே தேவனுடைய கட்டளைகளின் படிதான் நடக்கிறேன். ஆமென். ஆனாலும் எனக்கு நித்திய ஜீவன் இன்னும் கிடைக்கல. எனக்கு இன்னும் ரட்சிப்பு கிடைக்கல. அல்லேலூயா. ஆமென். நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. நான் இன்னும் உம்முடைய உம்முடைய அழைப்புக்கு அழைக்கப்படவில்லை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? அந்த அழைப்புக்காக நான் இல்லை. எனக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லை. என் ஆத்துமால ஆவியில பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. யூதா புத்தகத்துல 1வது வசனத்துல அவர் எழுதுகிறது யாருக்கு எழுதுறாரு? ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்கு, காக்கப்பட்டவனாகி அழைக்கப்பட்டவனுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த 3மே இயேசு இல்லாமல் நம் வாழ்க்கையில் வர முடியாது. அல்லது எப்படி சொல்றேன்? இயேசு இல்லாமல் இந்த 3ம் நம் வாழ்க்கையில் முழுமை பெற முடியாது, பூரணப்பட முடியாது. பரிசுத்தம், பூரணமான பரிசுத்தம் இயேசு இல்லாமல் உன் வாழ்க்கையில் வராது மகனே. பூரணமான பாதுகாப்பு இயேசுவை கொண்டுதான் வாழ்க்கையில வரும். பூரணமான கர்த்தருடைய அழிப்பு இயேசுவின் மூலமாக வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது சொல்றான், நான் சிறு வயது முதல் இந்த கட்டளையை நான் பின்பற்றி இருக்கிறேன். எனக்கு இன்னும் இந்த நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு சொல்றாரு. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நான் பார்க்கிற விதம் வேற, என் இயேசு என்னை பார்க்கிற விதம் வேற. அல்லேலூயா. ஆமென். What I see is I'm just seeing, but Jesus will see through you. Hallelujah. Amen. உன்னில் இருக்கிற காரியங்களை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவனை அன்பு கூர்ந்து சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. நான் அவனுக்கு பதில் சொல்லியிருந்தா நான் அன்பு கூறாம பதில் சொல்லியிருப்பேன். இயேசு பதில் சொன்னதுனால அவர் அன்பு கூர்ந்து பதில் சொல்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமாமே. முதலாவது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்ம கைகள்ல எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம் எதை முதலில் வெளிப்படுத்துகிறது? அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் உன்னை பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகம், இந்த இந்த வேதம் என்கிற இந்த புத்தகம் எழுதப்படும் போது my name was in his thought. அல்லேலூயா. இப்ப நான் என் மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னா, என் மனது முழுவதும், என் மைண்ட் முழுவதும் என் மனைவியை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த புத்தகத்தை எழுதும் போது ஆவியானவருடைய சிந்தை முழுவதும் என்னுடைய பெயர் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்க பெயரை போட்டுக்கோங்க. ஆமென். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஒரே நேரத்துல 10 பேரை குறிச்சும் அவர் யோசிக்க முடியும். முழு உலகத்தை குறிச்சும், முழு உலகத்துல இருக்கிற மக்களை குறித்தும் ஒரே நேரத்துல யோசிக்க முடியும் தேவனால். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது எப்படி? என்ன நினைக்கும் போது உங்களை எப்படி நினைப்பாரு? அதான் தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உங்க வீட்டுக்கு எப்படி வந்திருப்பாரு அதே நேரத்துல? அதான் தேவன். அல்லேலூயா. he is omnipotent, omniscient, he is all knowing, he is all powerful, and he is omnipresent. எல்லா இடத்திலும் இருப்பவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். காலத்துக்கு அப்பாற்பட்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கவனிங்க. இயேசு கிறிஸ்து இதை எழுதி நம் கைகளில் கொடுக்கும் போது, மகனே, மகளே, உன்னை குறித்து அவர் நினைவாயிருக்கிறார். கூப்பிடு, நீ செவி கொடுப்பார்.
குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவாய் என் மகனே. சொல்லுவோமா? உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவாய் என் மகளே. அல்லேலூயா. உன்னினைவாக என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நான் உன்னை விட்டு எப்பொழுதும் மறக்கிறதுக்கு நான் அனுபவத்துறேன். அதை நான் உடைக்க மாட்டேன். மலைகளை விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் மாதாரா சந்தரகடோ செந்தெரிவே எழுதப்பட்ட வார்த்தை ஒளிஞ்சு போகாது. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் ஒளிஞ்சு போகாது. அல்லேலூயா. எழுதப்பட்ட சத்தியங்கள் ஒளிந்து போகாது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அது நிறைவேறினாதான் ஒளியும். அது நிறைவேறாத பட்சத்தில் என் வாழ்க்கையில இது நிறைவேறல, கர்த்தர் இதை சொன்னாரு ஆனா நிறைவேறல என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயா மகனே மகளே, கர்த்தருனோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைவான கர்த்தருடைய வசனம் உன்னை நோக்கி வருகிறது. உன் குறைவுகளை எல்லாம் அது மாற்றும். மாதா ரெபே சந்தரபா ரிகுதலபா. அதுதான் யூதா புத்தகத்தின் முதலாவது வசனத்துல இருக்கிற எழுதுகிறதாவது அர்த்தம். அல்லேலூயா. எழுதுகிறதாவதுன்னா என்ன அர்த்தம்? நீ யாருன்னு பார்த்து உனக்குன்னு எழுதுற வசனங்கள். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பர்சனலைஸ்டு வேர்டு. ஆமென். பர்சனலைஸ்டு வேர்டு. உனக்குன்னு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. உனக்குன்னு கொடுத்திருக்கிறார். ஆமென். உனக்குன்னு எழுதின வசனங்கள். அல்லேலூயா. 120 பேர் மேல் வீட்டு அறையில அமர்ந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவினால இறங்கினார். ஒருத்தன் கூட மிஸ் ஆகல. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அக்கினிமயமான நாவை கர்த்தர் கொடுக்கிறார். ரபா ஷதரபலபா. அல்லேலூயா. Personalized Holy Spirit is given, poured upon all the one who is waiting upon the Lord. Hallelujah. தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவன் மேலும் மேதேஷந்தரபா 120 பேர் மேலே 120 பேர் மேலையும் கர்த்தர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ரீஷாந்தரபலபா. அத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். என்னாபத்துல ஒரு வசனம் இருக்கு, அதுல 11 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. என்னாகும் 11வது அதிகாரம் 25வது வசனம். மோசேவை கர்த்தர் அழைத்து, நான் உன்னுடன் மட்டும் பேசல, இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வா, மூப்பர்களோடு கூட நான் பேச போறேன். 70 பேரை கொண்டு வா, அவங்களையும் அபிஷேகம் பண்ணி அவங்களையும் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறேன். அவங்களும் என் வார்த்தைகளை பேசி ஜனங்களை நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த 70 பேரை நீ தெரிந்து கொண்டு என் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வையே அப்படின்னு சொல்றாங்க. 70 பேருடைய பெயர் எழுதப்பட்டு தேவனுடைய சந்நிதியில் வைக்கப்பட்டு 70 பேரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 25வது வசனம் 11:25. This is Numbers chapter 11 verse number 25. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேல் வைத்தார். மோசே மேல இருந்த அதே அபிஷேகத்தை இந்த 70 பேர் மேல வைக்கிறார். ரபா துரா சந்தரபாலா. அல்லேலூயா. 70 பேர் மேல வச்சாரு. அந்த ஆவி அவர்கள் மேல வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேத்தாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும், நல்ல கவனிங்க, அவங்க பேரை எழுதி வச்சிருந்தாங்க, எழுதப்பட்டு இருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாது இருந்தார்கள். அவன் வேற பிளேஸ்ல இருக்கான். அவன் மோசே அந்த 70 பேர் இந்த பிளேஸ்க்கு இவன் வரல.
68 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்போ 70 பேர் வரல. 70 பேர் பேர்ல 2 பேர் மட்டும் பாளையத்திலே இருக்கான், இங்க வரல, கூடாரத்துக்கு வரல. அல்லேலூயா. நடந்ததை பாருங்க. அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம். ஹalleluya, ஹalleluya. ஐயோ, ஐ மிஸ்ட் வேர் டு பி, ஐ லாஸ்ட் த பிளேஸ். நான் என் இடத்தை இழந்து போனேன். நான் இருக்க வேண்டிய இடத்தில் நான் இல்லாமல் போனேன். என் தேவனே, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை நான் இழந்து போவேனோ என்று அங்கலாய்க்கிற மகனே, மகளே, நீ இருந்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை அபிஷேகா பண்ண ஆயத்தமாயிரு. சொல்றேன், உன்னோட பேர் எழுதப்பட்டிருக்கு. பாதாரா சந்தராபா. ஹல்லேலூயா. இந்த மகனை இந்த நாள்ல நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு எழுதி வச்சுட்டா அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமா? ஆனா இதை குறிச்சு மெத்தனம் ஆயிடக்கூடாது. நீங்க அப்ப எங்க வேணா இருக்கலாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாரா? நல்லா கவனி. உன்னை அபிஷேகம் பண்றது நீ அந்த கீழ்ப்படியாமையில இருக்கிறதற்காக அல்ல. ஆமென். உன்னை அபிஷேகம் பண்றது அந்த கீழ்ப்படியாம வழி விலகி போன உன்னை கர்த்தருடைய சித்தத்துக்கு கொண்டு வரதுக்காக. To bring you to the right place, God anoints you wherever you are. Rabba, Dura, Shanda, Rabba. Hallelujah. Amen. நீ எங்கே இருக்கிறாயோ, உன்னை முதலில் தேடி வந்தவர் கர்த்தர். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தவர் அவர். ராபா சந்தலபா. எதற்கும் பயன்படாதிருந்த என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் அவர் என்னை தேடி வந்தார். என்னுடைய சோர்ந்து போன நேரங்கள்ல, பலவீனப்பட்ட சூழ்நிலையில என்னை தேடி வந்தவர் அவர். ரபா தோ சந்த ரபடகதலபா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு என்னை விட அதிகமான வாஞ்சை என் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. என்னை விட அதிகமான கரிசனை அவருக்கு என் மேல இருக்கு. என் மேல இருக்கிற கரிசனை விட, எனக்கு என் மேல இருக்கிற கரிசனையை விட அவருக்கு என் மேல இருக்கிற கரிசனை அதிகம். என் மேல எனக்கு இருக்கிற அன்பை விட அவருக்கு என் மேல இருக்கிற அன்பு அதிகம். நான் என் வாழ்க்கையில என்ன செய்யணும், எனக்காக நான் நினைக்கிறத திட்டமிடுகிறத விட என்னை குறித்து நினைவாய் இருக்கிற அவர், என்னை குறித்து திட்டத்தை ஆல்ரெடி தீட்டி வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், this is the love letter which says you are already blessed with your spiritual blessing. அல்லேலூயா. எபேசியர் 1:3 கர்த்தர் சொல்கிறார், Ephesians chapter 1 verse number 3, நீ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உலகம் உருவாகுவதற்கு முன்னமே உன்னை அபிஷேகம் பண்ணினார், உன்னை ஆசீர்வதித்தார். என்னதுப்பா? நீ இல்ல, நீ உருவாக்குறதற்கு முன்னாடி இல்ல, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னாடியே உன்னுடைய பெயர் அவருடைய இருதயத்தில் இருந்தது. உன்னுடைய ரூபம் அவருடைய கைகள்ல வரையப்பட்டு இருந்தது. உன்னால விசுவாசம் முடியுதா? If you believe this, you can do mighty things in this revival. Hallelujah. You can bring revival if you believe these kind of stuff. Hallelujah. அவர் உண்மையில் நினைவாய் இருக்கிறது உண்மை. அவர் உன்னை குறித்து எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறது உண்மை. Hallelujah. அதுதான் சத்தியம். ஆமென். சத்ருனை எப்படி விழத்தலாம் என்று அவன் ஒவ்வொரு நிமிடமும் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதை காட்டிலும் அதிகமாய் என் இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து நினைவா இருக்கிறார். நீ எப்ப விழ போற? விழுகிறதற்கு முன்னாடி உன்னை தூக்குறதற்கு அவருடைய கை ஆயத்தமா இருக்கிறது. ரிபாதா சந்தரபா. இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வந்த போது பேதுரு எழும்பி, நீரே ஆனால் என்னை கடலின் மீது நடக்க கட்டளையிடும் என்று சொன்னார். நீரே ஆனான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, வா அப்படின்னு சொல்றாரு. அவன் இறங்கி நடந்து வந்த போது அவன் காற்றையும் கடலையும் புயலையும் பார்த்து பயந்து அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய போக்கஸ் மாறிடுச்சு. இயேசு அவன் பார்க்காம உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் நான் உன்னை தூக்க உடனே என் கையை நீட்டி. அல்லேலூயா. அந்த இடத்துல வசனம் இருக்கு, மத்தேயு 14 உடனே கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி. அவிசுவாசி, அப்ப விசுவாசி, ஏன் பயப்பட்டாய்? நீ கர்த்தர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார், அப்ப விசுவாசி, ஏன் பயப்படுற? இந்த முழு 31,173 வசனமும் 1089 அதிகாரங்களும்
66 புத்தகங்களும் உனக்காக நான் நீ பிறக்கிறதற்கு முன்னமே எழுதி கையில கொடுக்கலையா? ஹalleluya. This is for you. இந்த ஒவ்வொரு வசனமும் உனக்காக. இந்த வசனத்துல இருக்கிற அபிஷேகம் உனக்காக. பாதா சந்தரபலகலபா. தேவனுடைய பரிசுத்தவான்களோடு நான் உறவாடும் போது I was able to feel the anointing of that saint. I was able to feel the anointing of that மேன் ஆஃப் காட். அவரோடு நான் உறவாடி கொண்டிருக்கும் போது சில நேரங்கள் இல்ல, எல்லா டைமுமே அவங்களுடைய அபிஷேகம் எனக்குள்ள வருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் நான் ஜபிக்கிற நேரத்துல ஆவியானவர் என்னிடத்துல பேசினாரு. நல்லா கவனிங்க. நீ அந்த பரிசுத்தவானோடு உறவாடும் போது அவருடைய அபிஷேகம் உன்னை நிரப்புதே, முழு பரிசுத்தமாக்குகிற கர்த்தருடைய வசனத்தோடு நீ உறவாடும் போது எத்தனை அதிகமாய் நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் அவருடைய வார்த்தையில் இருக்கு. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் இந்த வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ரீபா தோரா சந்தரபலா. உன் வாழ்க்கையில நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீ வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் தருவாய் என்றால் உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் இருக்காது. நான் சொல்றேன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துவாய் என்றால் உன் வார்த்தைகளை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவார். ரீபா தோரா சந்தரபகலபா. நீ பேசுகிற வார்த்தை சில வேளையில you will not have any voice. நீங்க பேசுறதை யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்றதை யாருமே செய்ய மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் கூட உன்னை அசட்டா பண்ணுவாங்க. உங்களோட பிள்ளைகள் உன்னை அசட்டா பண்ணுவாங்க. நீங்க பேசுற வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்கிறதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறாது. அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனா நான் சொல்லுவேன், உங்களுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த முக்கியத்துவத்தை நீ கொடுக்கும் போது நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும். ஏனால் நீ தேவனுடைய சத்தமாய் மாறுவாய். நீங்க தேவனுடைய சத்தமா மாற வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மாதா சந்தரபா. கைகளை சொல்லலாமா? இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எல்லா தடைகள் உடைந்து தேவ வசனத்தை படிக்கக்கூடிய கிருபைகள் ஒவ்வொருவர் மேலையும் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அனுதினமும் தரித்திருக்க, வசனங்கள்ல படிக்க, இதோ வசனங்களை இன்னும் புரிந்து கொள்ள கிருபைகளை கர்த்தர் தருகிறார். எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அர்த்தம் நான் சொல்லுகிறேன். யாருக்கு அவர் எழுதுகிறதாவது? உன்னை குறித்து கரிசனை உள்ளவர், உன்னை குறித்து நினைவாய் இருக்கிறவர், உன்னில் அன்பு கூர்ந்து எழுதின வசனங்கள் தான் அந்த வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லமா? அந்த வசனத்தை நீ தேடி வாசிக்கும் போது this is the greatest love story that is written for you. அல்லேலூயா. நீங்க எத்தனையோ லவ் ரொமான்ஸ் இருக்கிற படங்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ லவ் புக்ஸை நீங்க படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லவ் லெட்டரை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. Hallelujah. The shape of love is not the heart in. The shape of love is the cross. Hallelujah. உன் வாழ்க்கையில் அன்பின் குறியீடு ஒரு இருதய குறியீடு இல்ல, ஹார்ட் இல்ல. ஆமென், ஆமென். அது சிலுவை. அல்லேலூயா, ஆமென். அது உனக்காய் ஜீவனை கொடுத்தது. ஆமென். That is the greatest love story that I have ever heard. அதுதான் ஒரு மிகப்பெரிய காதல் கதை. அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய சத்துருக்களுக்காக உயிரை கொடுத்தவர் என் தேவன். ஆமென். நாங்கள் சத்ருவாய் இருந்த போது என் மீது அன்பு கூர்ந்தவர் கர்த்தர். ரபா சதரபா லோமோ ஷிந்தரே கடகலபா. அல்லேலூயா, ஆமென். அந்த பொதுவான ரட்சிப்பு குறித்து நான் உங்களுக்கு எழுத. அல்லேலூயா, ஆமென். 2வது இழுத்து விட்டு பார்க்கலாமா? 10-15 ஆமென். யூதா புத்தகத்துல 1வது வசனத்துல எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்குதுன்னா, யாருக்கு எழுதுறேன் அப்படின்றத கர்த்தர் பார்த்து எழுதி கொடுக்குறார் கையில. அல்லேலூயா. டு whom it is addressed. ஆமென். அதை குறிக்குது. 2வது ஒரு எழுத்தை பத்தி கர்த்தர் பேசுறார் 3வது வசனத்துல. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். Hallelujah. What I'm going to write, to whom I'm going to write is the first point. What I'm going to write, என்ன எழுத போறேன்,
என்னத்தை பத்தி எழுத போறேன்? எதை பற்றி நான் எழுத போகிறேன்? நான் உன்னை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருந்து உனக்காக நான் இதை எழுதுகிறேன். ஆனா எதை எழுத போறேன் தெரியுமா? பொதுவான ரட்சிப்பை குறித்து. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க தியானம் பண்ணி ஆகணும். ஆமென். அல்லேலூயா. 2 வசனங்களை துரிதமா நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். அப்படியே 1ல இருந்தே வாசிக்கிறேன். 1ல இருந்து 4 வசனங்கள். எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் 1, 2, 3, 4. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எழுதப்பட்ட கர்த்தருடைய பொதுவான ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாய் கேள்விப்பட்டு அதை கவனித்திருக்க வேண்டும். கைகளை தலையிலேயே சொல்லாமா? ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவளுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவது. ஓகே, 2வது வசனம் எதை குறித்து சொல்லுதுன்னா, தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட நியாய பிரமாணமே அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட் ட்ரூத். ஆமே, 10 கட்டளையை நீ ஃபாலோ பண்ணலனா நீ சாகணும் அப்படின்னு கர்த்தர் நீதியான தண்டனைய அவர்கள் மேல செலுத்தி இருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் கட்டளையே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை கவனிக்காம அதை ஃபாலோ பண்ணாம இருந்தாலே ஜனங்களுக்கு அத்தனை பெரிய தண்டனை இருக்கு. 3வது வசனம் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை பத்தி போட்டிருக்கு. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்க. கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. முதலாவது இயேசு எழும்பி அந்த சுவிசேஷத்தை சொல்றாரு. ராஜ்ய சமீபமா இருக்கு அப்படின்னு சுவிசேஷம் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாகிய நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. ஆமென். தேவன் என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவனுடைய எண்ணம் என்னை குறித்து என்ன என்று அறிகிறது மாத்திரமல்ல, அவர் எனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவன் என்னை நேசிக்கிறாரு, தேவன் என்ன அன்பு கூறுறாரு, தேவன் என் மேல் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு, என் மேல் நினைவாய் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லுகிற தங்கச்சி, தம்பி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உனக்கு கொடுத்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கரிசனை உடையவனாய் இருக்கிறாயா? அந்த ரட்சிப்புக்காக நீ கிரியை செய்றியா? அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு நன்றி உணர்வுகள் இருக்கிறதா? தீபாந்தரா சந்தலபா. அல்லேலூயா. ஆமென். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அல்லேலூயா. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷ குமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அவனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், ஆனாலும் நினைவா இருக்கீங்க. ஆனா அவனுக்கு ஒரு விலையேற பெற்ற சுவிசேஷத்தை எப்படி தெரியுமா கொடுத்தீங்க? தேவதூதிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த ரட்சிப்பை உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை குறிச்சு கவலையற்றவர்களா நீங்க இருப்பீங்களா? ஆமே. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கரிசனை உள்ளவர்களா இருக்கும். அவரோட படிப்பை குறித்து, அவருடைய கெரியரை குறித்து, அவருடைய திருமண வாழ்க்கையை குறித்து நம்ம கரிசனை உள்ளவர்களா இருக்கும். ஆனா அவளுடைய ரட்சிப்பை குறித்து கரிசனை உள்ளவர்களா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளை தவறான பாதையில போனா ரட்சிப்பை இழந்துருவானே அப்படின்ற ஒரு கரிசனை உங்களுக்குள்ள இருக்கா? நான் ஒரு தவறான பாதையில போனா நான் ரட்சிப்பை இழந்து போயிடுவேனே அப்படின்ற ஒரு கரிசனை உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய போக்கையும் வரத்தையும் நான் பார்க்கிறேன், நான் காத்துக்கொள்வேன். ஆனா நீ அமரும் போதும், நீ உட்காரும் போதும்,
நான் உன்னை காண்கிறேன் அப்படின்றத நீ அறிந்து கொள். எப்பொழுதும் கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும் என்கிற ஜெபம் முன்னில் ஏறெடுக்கப்பட வேண்டும். மாதே சந்தரபா சகதலபா ஹalleluya ஹalleluya. கர்த்தர் கொழுந்து விட்டு எரிகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். அவருடைய வெளியேற பெற்ற அந்த சால்வேஷன் ரட்சிப்பை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை நாங்க எப்படி பெற்றுக்கொண்டோம், அந்த ரட்சிப்புக்கு நான் என்ன கிரியை செய்யணும், அந்த ரட்சிப்பு என் நண்பர்களுக்கு, இந்த உலகத்திற்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த ரட்சிப்புக்காக தன்னுடைய முழுமையை கொடுக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா ஆமென். இந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாடுல இருந்த ஆட்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல உங்கள் விசுவாசத்தின் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 1 verse number 9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைந்தீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அவர்களே கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்றாங்க. எதை குறிச்சு? உங்களுக்கு வர ரட்சிப்பை குறிச்சு. இப்போ உங்க கையில கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை குறிச்சு நீங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினது எப்போ? அல்லேலூயா ஆமென் சொல்லாமா? தங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் இந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே அவைகளை தெரிவித்தார்கள் என்று உங்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆவலாய் இருக்கிறார். கைகளை தெரியலையா சொல்லலாமா? ஆமென். ஆசையா இருக்காங்க. பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்பட்ட கர்த்தருடைய சுவிசேஷம். ஆமென். கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது தான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன சொல்லுங்க? நற்செய்தி. எதோடைய நற்செய்தி? கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது தான் சுவிசேஷம், நற்செய்தி. அல்லேலூயா ஆமென் சொல்லாமா? இப்ப இந்த நற்செய்தி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டு புதிய தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க இந்த ரட்சிப்புன்னு ஒண்ணு வரும் அப்படின்ட்டு. அத பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு. அதை குறித்து கவலையற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்களா? இதை குறித்து நீங்கள் கரிசனை இல்லாதவர்களாய் இருப்பீர்களோ? இதை குறித்து நீங்கள் ஆராயாமல் கருத்துள்ளவர்களாய் ஆராய்ந்து பரிசோதியாமல் இருப்பீர்களோ? அல்லேலூயா ஆமென். தெசலோனிக்கே சபையை காட்டிலும் ஒரு சபை வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்த ஒரு சபை இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 17வது அதிகாரம் 11வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse number 11. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய், எப்படி அந்த ரட்சிப்பை குறிச்சு அறியணும். அவன் என்ன குறிச்சு வசனம் என்ன சொல்லுது? மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் என்ன சொல்லுங்க? டெய்லி பைபிள் வாசிட்டாங்க. ஆமென். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய், வைஸ் மைண்டட், ஃபேர் மைண்டடா மாறினாங்க. நான் ஒண்ணு சொல்லவா? ஒரு சீக்கிரம் சொல்லவா? இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிற இந்த பைபிள் அவங்க கையில கொடுக்கப்படல. அந்த நாட்கள்ல வெறும் அப்போஸ்தலருடைய லெட்டர்ஸ் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி அந்த லெட்டர்ஸ் கூட ஃபுல்லா இவங்க கையில வந்திருக்காது. பெரையா பட்டணத்தார்கிட்ட பழைய ஏற்பாடு ஸ்கிரால்ஸ் இருக்கும், புத்தக சுருள் இருக்கும். தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னு வேதம் போட்டிருக்கு. அப்ப எப்படி ஆராய்ச்சி பார்த்திருப்பான்? ஒவ்வொரு வீட்லயும் ஸ்கிரால் இருக்காது. ஒரு சினகாகுல இருக்கும், ஒரு ஜெப ஆலயத்துல இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில அவன் எழும்புவான், போவான் பக்கத்துல இருக்க ஜபாலயத்துக்கு போவான். அது 2 மைல் தூரம் ஆகும், 1 மைல் தூரம் ஆகும். எவ்வளவு தூரமா நடப்பான்? நடந்தான் போகணும். அல்லேலூயா. நடந்து போய் அங்க இருக்கிற ஆசாரியன் கிட்ட போயிட்டு, பவுல் இந்த மாதிரி போதித்தாரு, இந்த வசனம் நியாயப்பிரமாணத்துல அப்படி இருக்கா? அவன் பார்த்து சொல்லுவான், ஆமா அப்படி இருக்கு. அந்த வசனத்தை ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுங்களேன். நான் வாசிக்கிறேன். ஓ இப்படி இருக்கா? இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க. ஓ
ஒவ்வொரு நாளும் ஒருத்தருடைய உதவியை கொண்டு அந்த ஸ்குராலை பிரிச்சு அவர்கள் எடுத்து அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தது நிமித்தம், the efforts that you put to know the word of God will transform you, my dear friends. நீங்க போடுகிற ஒவ்வொரு முயற்சியும், இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க போடுற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை நற்குணசாலிகளா மாத்தும். ராபா ஷதரா துலா சந்தலபா, ஆவியானவர் பூரிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க திறந்து, வசனம் கிடைத்த உடன் வாஞ்சையாய் உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறது போல, ஏசாயா சொல்லுகிறது போல, வசனம் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கும். அது கர்த்தருடைய ஆவியானவர் சேர்ப்பாரு. அங்கொன்று இருக்கிற வசனத்தை எடுப்பேன், இங்க ஒரு இருக்கிற வசனத்தை இருக்குது. ஜோடி இல்லாம இராது. எதுக்கு எல்லா வசனத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கா. அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் எடுத்து படிப்பேன், அதை தியானிப்பேன், அதை ஆராய்ந்து பார்ப்பேன். அதுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுறாரான்னு நான் பார்ப்பேன். ராதே சந்தரபா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் என்று யோவான் 5:39 இயேசு சொல்றாரு. Jesus is telling in John chapter 5 verse 39, oh, search the word of God, for it will give you the eternal life, and it will give testimony about me, it will witness about me. Hallelujah. நீ தேடி வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் கிறிஸ்து வெளிப்படுவார். ரீபா தோரா சந்தரபா. நீ வாசிக்கிற ஒவ்வொன்றும் இயேசுவை குறிக்கும். நியாயப்பிரமாணத்தை வாசிச்சாலும் உபாத்தியனாய் அது இருந்து இயேசுவை குறிக்கும். it is like a teacher which will point Jesus Christ. புதிய ஏற்பாடு காஸ்பல்ல நீங்க வாசிச்சீங்கனாலும் அது இயேசுவை காண்பிக்கும். நிருபத்தை வாசிச்சாலும் இயேசுவை காண்பிக்கும். அல்லேலூயா. இயேசுவை நீ கண்டடைந்தால், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர், என் சொந்தமானார், அவர் உன் சொந்தமாவார். அல்லேலூயா. அந்த புதையலை கண்டுடிச்சிட்டுனா அது உன் சொந்தம். ஆமென். ஒருவன் எழும்பி ஏதோ ஒரு இடத்திற்கு போகும்போது அவன் ஒரு ட்ரெஷரை பார்க்கறான். அந்த ட்ரெஷரை பார்த்து அதை ஒழித்து வைத்து போய் தன்னுடையவைகளெல்லாம் வித்து அந்த ட்ரெஷரை எடுத்துட்டு வரான். ஆமென். அல்லேலூயா. அதான் பரலோக ராஜ்யம். ஆமென். இயேசு சொல்றாரு, அதோ ஓமையா, அதான் பரலோக ராஜ்யம். அவனுடைய பிரசன்ட் லைஃப அவன் இழந்துட்டான். அல்லேலூயா. அவனுடைய பிரசன்டா இருக்கிற அவனுடைய சந்தோஷத்தை அவன் இழந்தான். ஏன்? மேலான நித்தியத்திற்குரிய சந்தோஷமாக இயேசு கிறிஸ்துவன் பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பெற்றுக்கொண்ட அனைவரும் தங்களுடைய பழைய வாழ்க்கையை விற்று போட வேண்டும். பழைய வாழ்க்கையை சிலுவையில அறையணும். அவனுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தானா, ஒரு புதிய வாழ்க்கைய கர்த்தர் அவன் கையில எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ரீபா தோரா சந்தரா சதர கடகலபா. மார்க் 10 கர்த்தர் அதே தான் சொல்றாரு. நேரம் இல்லாதனால நம்மளால வாசிக்க முடியல. அந்த 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 ஐஸ்வர்யவான் எழும்பி நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்கணும், போது உன்னிடத்துல அன்பு கூர்ந்து, மகனே உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, எல்லாவற்றையும் வித்துட்டு என்ன பின்பற்றி வா. என்ன பின் அந்த ட்ரெஷர் இயேசுதான். அந்த ட்ரெஷர் இயேசுதான். அந்த நித்திய ஜீவன் இயேசுதான். நீ அவரை கண்டுபிடிக்கணும்னா இந்த வார்த்தை இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை படிச்சியா, அதை அறிஞ்சிருக்கியா, அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது மகனே. அதையே நான் வாசிக்க சொன்னேன். நியாயப்பிரமாணத்தை முதல்ல ஏன் உன் கையில கொடுத்தேன்? அதை நீ வாசிக்கும் போது, ஐயோ நான் முழுமை அடையவில்லையே, நான் பரிசுத்தமாக்கப்படவில்லையே, கர்த்தருடைய அழைப்புக்கு நான் பாத்திரமானா இல்லையே, கர்த்தருடைய முழுமையான பாதுகாப்பு எனக்கு வரலையே, நான் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரமானா இருக்கிறேனே, என்னை யார் மாத்துவா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அங்க இயேசு தென்படுவார். அல்லேலூயா. ஒருவன் இயேசு வேண்டும் என்று எப்பொழுது அவன் முடிவெடுப்பான் என்றால், அவனுக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு ரட்சகர் வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்ளும் போது, உணரும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது எழுதி என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பெரிய ரட்சிப்பை குறித்து நான் உன் கைகளில் எழுதி கொடுத்தேன். இதை குறித்து நீ கரிசனை உள்ளவனாய் இருக்கிறாய். இதை கருத்துள்ளவனாய், எபிரேயர் 2:3-4 குறித்து நீ கவலையற்றவனாய் இருக்கிறாயா? அதை குறித்து யோசி.
நீ ஆராய்ந்து பார்க்கிறாயா தீர்க்கதரிசிகளை போல. அல்லேலூயா. பெரேயான்கிற பட்டணத்தாரை போல நீ அதை இப்படி இருக்கிறதா என்று மனோவாஞ்சையாய் ஆராய்ந்து பார்க்கிறாயா. ரீபா தோரா ஷாதா ரகான் தோலாவா. அதில் கிறிஸ்து வெளிப்படுகிறதை அவரை தேடி கண்டுபிடிக்கிறாயா. ஆமென். ரட்சிப்பு எப்படி வருது தெரியுமா? எழுதப்பட்ட வசனத்துல மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிச்சா உனக்குள்ள ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. எனக்குள்ள ரட்சிப்பு அது இப்படிதான் வந்துச்சு. ஆமென். எழுதப்பட்ட வார்த்தையில நீ இயேசுவை தோண்டி எடுக்கணும். He is the treasure. He is your savior. He is your salvation. ரபா ஷத்தரகதலபா. ஆமென் சொல்லாமா. ஆமென். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அந்த சுவையான உணவை எப்படி நான் சாப்பிட்டு திருப்தி அடையணும்? வசனத்தை படிக்க படிக்க அது பேதைகளை ஞானியாக்கும். கண்ணு குருடாருகனுடைய கண்களை தெளிவிக்கும். அது குறைவற்றது, அது நிறைவானது. இந்த வசனம் தாரா சந்தரி கந்துலவு. ஹalleluya. ஆமென். பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் டு whom I am writing, what I am writing. ஹalleluya. யூதா எழுதும்போது ரொம்ப தெளிவா யாருக்கு நான் இதை எழுதுறேன், எதை எழுதுறேன். ஹalleluya. What I am writing. மூணாவது ஒரு காரியம், I don't have time, please understand. மூணாவது ஒரு காரியம், எதற்காக எழுதுகிறேன். ஹalleluya. கவனிங்க. To whom I am writing, what I am writing, for what. எதற்காக. ஆமென். வாசிக்கலாமா? யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா. அப்போ எதற்காக எழுதுறாரு? நீ உணரும்படிக்கு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? எதை உணரணும்? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நீ போராடணும். உனக்குள்ள ஃபைட் இருக்கா? போராட்டம் இருக்கா? போராட்டத்தை ட்ரிகர் பண்ணுகிறதற்கு கர்த்தர் உன்னை உணர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு உணர்வு வரணும். எதுக்காக நான் எழுதுறேன்னா, உனக்குள்ள ஒரு உணர்வு வரணும். இந்த வெளியேற பெற்ற இந்த விசுவாசத்தை ஒரே ஒரு வாட்டி தான் பரிசுத்தவான்கள் கையில் கொடுக்குறாரு. ஆமென். அதை இழந்துடாத. ஒன்லி ஒன் டைம். இது ஒரே வாழ்க்கை. பின்பு நியாய தீர்ப்பு வந்துடும். இந்த ஒரு வாழ்க்கையில நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை, நீ பெற்றுக்கொண்ட அந்த சால்வேஷனை, நீ பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நீ இழந்துடாத. ரபா ஷதரபா. நீ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி இழந்துட்டனா பின்பு அதை திருப்பியும் உன்னை உயிர்ப்பிக்க முடியாதுன்னு வசனம் இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதை ஒரே வாட்டி தான் கர்த்தர் உன் கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதை நீ பத்திரமா வைக்கணும். அதை தொலைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் சால்வேஷன். அதை இழந்து போயிடக்கூடாது. ஆமென். நீ உலகத்தை பார்த்து உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நீ இழந்துடக்கூடாது. பரிசுத்தவானே, நீ ரட்சிப்பை இழந்துட்டா பரிசுத்தத்தை இழந்துருவ. நீ ரட்சிப்பை இழந்துட்டா அபிஷேகத்தை இழந்துருவ. நீ ரட்சிப்பை இழந்துட்டா நித்திய ஜீவனை இழந்துருவ. ரட்சிப்பை இழந்துட்டா இயேசுவே இழந்துருவ. அல்லேலூயா. ஆமென். நான் யாருக்கு எழுதுகிறேன், நான் எதை எழுதுகிறேன், நான் எதற்காக எழுதுகிறேன் என்கிற 3 காரியத்தை யூதா ஆவியானவரை கொண்டு சில காரியங்களை, அந்த 3 காரியத்தை மனதில் வைத்து எழுதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். To whom I am writing, what I am writing, for what. அல்லேலூயா. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா யாருகிட்ட பேசுறீங்கன்னு பாருங்க. எதை பேசுறீங்கன்னு பாருங்க. எதற்காக பேசுறீங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க எதை பேசுறீங்கன்னு பாக்குறீங்க, ஆனா அதை எதற்காக பேசுறீங்க? வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? ஜூடோடைய இன்டென்ஷன் பாருங்க. உணர்த்து வைக்கணும். அல்லேலூயா. நீ பேசுகிற வார்த்தை மற்றவர்களை உணர்த்து வைக்கிறதா அல்லது இடித்து கீழே தள்ளுகிறதா? எபேசியர் 4:29 கர்த்தர் சொல்கிறார். எபிசியன்ஸ் chapter 4 verse number 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைய மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக பேச கடவும். அல்லேலூயா. ஆமென். பேசணும். எப்ப பேசணும்? அவங்க கட்டி எழுப்பணும். அவங்களை உணர்த்தி வைக்கணும். அவங்களை கன்விக்ட் பண்ணணும். அவன் பாவத்துல இருந்தானா மனம் திரும்ப பண்ணணும்.
அந்த ரட்சிப்பு குறிச்சு, அந்த போராட்டத்தை குறிச்சு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த போராட்டம் இல்ல, அந்த ஃபைட் இல்ல. ரட்சிப்புக்காக நான் சண்டை போடுவேன். ஆமென். ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா. ஐ வில் ஃபைட் ஃபார் மை ஜீசஸ். ஐ வில் ஃபைட் தி பேட்டில் ஃபார் ஜீசஸ். ஆமென். தாவீது எடுத்து காண்பிக்கும் எனக்கு நேரம் இல்லை. தாவீது மேவி போசேத் இடத்தில், தாவீது அப்சலோம் அப்சலோம்னால, அகித்தோப்பேலின் ஆலோசனை கொண்டு அப்சலோம்னால 2 சாமுவேல் இருக்கு அந்த வசனங்கள். ஓகேங்களா? எடுத்து வாசிச்சு பாருங்க. மேவி போசேத்த 9ஆம் அதிகாரத்துல அவன் சாக போகிறவன், சவுளுடைய சந்ததி. அவனை கூப்பிட்டு யோனத்தான் கூட இருக்க உடன்படிக்கையினால முடவனா இருந்த அவனை தூக்கி உட்கார வச்சு அவன் கூட தாவீது ராஜாவுடைய டேபிள்ல அவனுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஆனா அவனால தாவீது யுத்தத்திற்கு போய் மறைந்து ஒலிவ மலையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, தாவீதோடு அநேக ஜனங்கள் போன போது மேவி போசேத்தால போக முடியல. ரிட்டர்ன் வரும்போது மேவி போசேத் வராரு. அவன்கிட்ட தாவீது கேக்குறான், ஏன் என் கூட வரல? அல்லேலூயா. உனக்காக இவ்வளவு செஞ்சனேப்பா. இயேசு கேட்பாரு ஒரு நாள், நான் உனக்காக இவ்வளவு செஞ்சனே, என் கூட யுத்தம் பண்ண நீ வரலையே. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு தினந்தோறும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக தேசத்தில் இறங்கி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்தில் நீ ஏன் பங்கு பெறவில்லை? இயேசுவின் சேனை நீ இருப்பாய் என்றால் உன்னிடத்தில் இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு போராட்டம் இருக்க வேண்டுமே. அந்த போராட்டம் ஏன் இல்லை? மகனே, மகளே, இந்த கர்த்தர் உன்னை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கைகளில் ஒப்புவித்ததை குறித்து நீ போராடி இயேசுவுக்காய் வைராகியமாய் நிற்கிறாயா? ஹல்லேலூயா. உலகத்தோடு சிநேகிதனாய் நீ இருப்பாய் என்றால் உன்னிடத்தில் போராட்டம் இருக்காது. நான் சொல்றேன், சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சனை உனக்குள்ள இருக்கிற போராட்டத்தை அவன் திருடிடுவான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல நான் சொல்ல முடியுமா? நீ நல்ல போராட்டத்தை போராடி தீங்கு அனுபவி அப்படின்னு தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு. நீ தீங்கு அனுபவிக்கிறியா? ஹல்லேலூயா. ஒரு இடத்துல போராட்டம் இருக்கா? ரீபா தோரா சந்தரபா. இன்றைக்கு உனக்குள்ள போராட்டத்தை கர்த்தர் வைக்க போறாரு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்களாமா. நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நான் நீ யாருன்னு பார்த்து எழுதினேன், அது எதற்காகன்னு எழுதினேன், அது என்னதுன்னு பார்த்து எழுதுன. ரீபா தூரோ ஷதரே சந்தரபா ரகிதோ லபு ஷண்டவே ரிபலா துரா சந்தரபட கதல பட கதலபா. மகிமை கனம் துதி பேஷாந்தோ ஷடா தூக்காந்தலா ஷண்டதரபா. அக்கினி இறங்கி வருகிறது, சகல தடைகள் உடைகிறது. ராபா துரா சந்தரபா. எல்லா துர்க்கீர்த்திகள் மகிமைகள் ருமாந்தரா சொந்தரே சதரகட கதலபா. உலக பூர்வமான சகல கிரியைகள் எரியட்டும். எல்லா நாயின் கிரியைகள் எரிகிறது. வெற்றி வெற்றி வெற்றி. கர்த்தர்கிட்ட கேளுங்க. டங்ஸ் வராதவர்கள் இந்த நிமிடம், ஏதோ அந்நிய பாஷையில பேச முடியாதவர்கள் இந்த நிமிடம் கேளுங்க. அப்பா, யுத்தம் பண்ணுகிறது யுத்த பாஷை தாங்க. எனக்குள்ள போராட்டம் இருக்கணும். நந்தோ ராபா காதாலாபா. விசுவாசத்தை குறித்து போராட பதே ரபதேலே துனமா சந்தரபட பலபா ரிபிதே சந்திகபா லுகுது சண்டகட கதலபட கதலபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். க்ளோரி ரிபி சந்தே ரிகிதலபட கதட கட கதட கட கதலபட கதலபட கதலபா. கொண்டு வாங்க. ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியாத பிள்ளைகளை கொண்டு வாங்க. லாதா ராபாக தடைகளை உடைக்கிறேன், சிந்தனையின் கட்டுகளை உடைக்கிறேன். மதே ரகிதலபட கதலபா. 360 டிகிரி அவங்களுடைய விஷனை ஓபன் பண்ணி காட்டுங்க. லேபா ரிகாந்தரபா. கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற கரிசனை நீ பார்க்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை கொண்டு உனக்கு கொடுத்தவைகளை நீ பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எதற்காக அதை கொடுத்தேன் என்பதின் நோக்கத்தையும் நீ பார்க்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். See how God is seeing you. See what God has given you. See why God has given you. லிபா ரகிதோ ரமாம் தலா துரபா ஷதரியா தரவா லிபிடி துனா சந்தரி படகடகதல படகதலபா. எழுத்துகள் ரூமா ஆவியை கொண்டு ஒவ்வொருடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:4 நிறைவேறட்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எழுதப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய இருதய சதையாகி இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படட்டும். மாதே கந்தா தி பரின் கொம்பந்தோ அரிகொந்தோலோ ஷண்டபிடகடகதலபா. அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி இதோ அந்த வசனத்தை பார்க்க, வசனத்தை படிக்க, அதில் தினந்தோறும் நான் இதோ
கனி கொடுக்கிறவனாய் தண்ணீர் பாய்ச்சப்பட்ட வாய்க்கால்ல நடப்பட்ட மரத்தை போல வீரந்தே செந்திரிகடா ரகிட கதலவா வெறையா பட்டணத்தாரை போல மனோவாஞ்சையாய் காரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கிருபைகளை தாங்க. அப்பா, என் மேல கரிசனை உள்ளவராய் எழுதினீங்களே அப்பா, என்னை குறித்து நோக்கமுள்ளவராய் எழுதினீங்களே, என்னை குறித்து முன்னதாகவே யோசித்து எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி இந்த 31,173 வசனத்தையும் என் கையில எழுதி கொடுத்தீங்களே. இது எத்தனையோ பேர்கள் கையில கிடைக்கல. என்னுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல, எனக்கு புரிந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என் கையில எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களே. எத்தனை பேருடைய ரத்தம் இதில் சிந்தப்பட்டு இருக்கிறது என் தேவனே. அநேக பேர் டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லி அவர்கள் மக்களால கல்லெறிந்து கொல்லப்பட்டார்களே, தூக்கிடப்பட்டு கொல்லப்பட்டார்களே. கர்த்தாவே, இதை என் கைகளில் இலவசமாய் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தீரே. பீதா தரகா துனா சண்டபா லிபட கடக தட பட கதலபா. இந்த வார்த்தை குறித்து நான் கரிசனை உடையவனாய் இருப்பேன். கர்த்தருடைய நினைவை நான் கொண்டிருப்பேன். கர்த்தர் என் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பது விசுவாசம் என்னில் பற்றி எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லீபா ரகிதா ரகுதட கட கதலபா திபனா துரமா சந்தடே ரிபிதிகிரிகா தனகடி கட 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 கதலபா. அப்பா, விளையாடப்பட்ட ரட்சிப்ப என் கையில எடுத்துட்டு வந்து கொடுத்து இத படி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இயேசுவை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. இதை கருத்துள்ள ஆராய்ந்து பார்க்கும் போது நித்திய ஜீவன் கிடைக்கும் சொன்னீங்களே. ரட்சிப்பை மறைச்சு வச்சிருக்கீங்களே வசனத்துல, கிறிஸ்துவ மறைச்சு வச்சிருக்கீங்களே வசனத்துல. இது தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க கர்த்தர் இடத்துல. அப்பா, வசனங்களை தினந்தோறும் வெறையா பட்டணத்தார் போய் ஜபாலயத்துல உட்கார்ந்து ஜபித்தது, ஜபாலயத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டது போல என் வீட்டுல நான் இந்த வசனத்தை இதுல திறந்து நான் வாசிக்க முடியுமே. அதை திறந்து நான் வாசிக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. வாய்களை விரிவா தர இதோ கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகம், ஞானத்தை போதிக்கிற வரங்கள் இறங்கி வருகிறது. வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள் இறங்கி வருகிற வசனம். இந்த வசனம் எனக்கு புரியல, அந்த வசனம் புரியலன்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் இதோ ஒரு புதிய அபிஷேகத்தை ஒவ்வொரு மேல ஊற்றே இருக்கிறார். அக்கினி இறங்கி வரட்டும், வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள் இறங்கி வரட்டும், எல்லாம் கரடியின் ஆவிகள் எரிவதாக. ரிபாந்தரே சந்தரி கடகளா லபடா துரபி சந்திரிபி லகட கடகட டகட கடகடகலபா. பேதுரு சொன்னது போல இதோ கர்த்தாவே, அழைத்தது நீரே, ஆனால் என்னை தெரிந்து கொண்டது நீரே, ஆனால் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது நீரே, ஆனால் என்னை பரிசுத்த படித்தினது நீரே, ஆனால் என்னை கடலின் மீது நடக்க பண்ணினது நீரே, ஆனால் நான் விழும்போது உம்முடைய கரங்கள் என்னை பிடித்து தூக்கட்டும். ரீக்கின் தெரே சந்தரபா. எல்லா சிந்தனையை கட்டுகிற கண்டையாசின் வல்லமைகள், எல்லா சிலந்தி வலைகள் ஒட்டைவாதாக. நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்ற வாலிப மகனே பார்த்து கற்று சொல்லுகிறார். ரிகிதா துரமா சொந்தபரா துரவா திபிரி சந்தரே கடகடகதலபடகதலபா. கர்த்தாவே, நீர் என்னை பார்த்து எழுதினீர். நீர் ரட்சிப்பை பார்த்து அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு எழுதினீங்க. எதற்காக எழுதினீங்கன்னா, நான் அதுல உணர்வடையணும்ன்றதுக்காக. அப்பா, உணர்வை தாங்க. give me right understanding Lord, give me conviction, give me conviction, give me conviction. கேளுங்க கர்த்தர் இடத்துல. give me that godly sorrow, give me that conviction. மீதானா துரோ ரெகிடா துரா தலபட கதட கட கதலபட கதலவா. நான் கர்த்தரை குறித்து, தான் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய ஊழியக்காரல குறித்தும் நான் தூஷிக்காதபடிக்கு நான் உணர்வடைய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வசனத்தை படிக்கும் போது இந்த விசுவாசத்துக்கு நான் போராடணும்ன்ற உணர்வு எனக்குள்ள வரட்டும். இந்த போராட்டத்துல நான் நிலை நிற்கிற உணர்வு எனக்குள்ள வரட்டும். ரைட், நான் அந்த உணர்வை ஊத்துங்க. இதோ சாலமோன் ஞானத்தையும் கேட்டான், உணர்வுள்ள இருதயத்தையும் கேட்டான். தாவீது உணர்வை தாங்கன்னு கேட்டான். பீபா அந்த ராபா. வசனத்தை தியானிக்கிறவர்கள் உணர்வடைவார்கள் என்று 119ஆம் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்களே. நீர் அதை எனக்கு இந்த வேளையில தாங்க. ஒரு எரிகிற விளக்கை பார்க்கிறேன். தீர்க்க தரிசன ஒளி ஒவ்வொருவருக்குள்ளையும் பற்றி எரிய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதோ இந்த பொக்கிஷத்தை நான் மண்பாண்டங்களை பெற்றுக்கிறேன். நீ மண்ணு, உனக்குள்ள இந்த வசனமாகிய பொக்கிஷத்தை வைக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ மண்பாண்டத்தை போல இருக்கிற, உனக்குள்ள அந்த விளக்க வைக்கிறார்.
வைக்கிறார் பார். உனக்குள்ள அந்த விளக்க வைக்கிறார். உன் சுயம் உடைக்கப்படும் போது அந்த விளக்கு பற்றி எரியும். உனக்குள்ள பற்றி எரியும். ரீகாந்தரா துரவா ரிகாந்தரா சண்டதெரை கடகடகதலபடகதலவா. வசனம் கிடைத்தவுடன் வாஞ்சையை உட்கொள்ள, அங்குமிங்கும் இருக்கிற வசனத்தை தேடி அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. 3 வாட்டி நீங்க யூதாகல புத்தகத்துல எழுதப்பட்ட காரியத்தை நான் அறிந்து புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். என்னை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எலியாவுடைய வசனம் ஒன்றும் தரையில் கர்த்தர் போடவில்லை. கர்த்தர் எலியா மூலமா சொன்ன வசனத்தை கர்த்தர் தரையில போடலன்னு எழுதியிருக்கிறபடி எழுதப்பட்ட வார்த்தை எதுவும் வீணாய் போகாது. வானமும் பூமி விழுந்து போனாலும் அது வீணா போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஊழியத்தை நீர் அங்கீகரியும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான். பாரியாந்தோ சதரபலகலவா. அப்பத்தை பிட்டு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். Jesus name I pray. Amen. Amen. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Thank you. Thanks for joining. தொடர்ந்து நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. God bless you.